பஞ்சம் தீர்ந்தது எப்படி? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்க காலத்தில் வந்து பல நாடுகளில் நிர்வாக பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ வந்து பஞ்சம் ஏற்பட்டுச்சு. எல்லா மக்களும் மதினாவுக்கு வந்து கூடினாங்க. அந்த காலத்தில் வந்து எகிப்து நாடுல மிஸ்ர் என்ற நாடு தான் செழிப்பான நாடாக இருந்துச்சு. அப்போ வந்து கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து உணவுப் பொருட்கள்லாம் அனுப்பி வைக்கும்படி சொன்னாங்க. அவங்களும் ஒட்டகம் மூலியமாக எல்லா உணவுப் பொருட்களையும் அனுப்பிச்சி வச்சாங்க. கிராமங்களில் ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்டுகளுக்கும் உணவுப் பொருட்களை கொடுக்க ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனாலும் பஞ்சம் அதிகமாகிட்டே போயிருந்துச்சு, குறையவே இல்லை. ஒருவர் வந்து ஆடு அறுத்தார். அதில் வந்து எலும்பு, ரத்தம், தோல் தவிர வேறு எதுவுமே இல்லை அதில். அதை கண்ட மனிதர் சத்தமிட்டு அழுதுகிட்டு முஹம்மதே நான் அழைச்சிட்டு அப்படியே சோகமாக தூங்கிட்டார். அப்போ அவரோட கனவுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மனிதர்கிட்ட, நீர் உமரிடம் போய் என்னுடைய சலாத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த நிலை ஆனதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த மனிதரும் தூக்கத்திலிருந்து எழுந்து அடுத்த உமர் ரலியல்லாஹு அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கொண்டு வந்திருப்பதா சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அவங்க தம்மையை மறந்து ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலம் நினச்சிக்கிட்டு ஓடி வராங்க. வாசப்படியில் வந்தோடனே தான் அவங்களுக்கு ஞாபகமே வருது, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழக்கூடிய காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த மனிதர்கிட்ட விஷயத்தை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நடுங்கி மதீனாவாசிகள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு மாறுதலாக நான் ஏதாவது வாழ்க்கை நடத்துகிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எல்லாம். அந்த மனிதர் கனவு கண்டதை கூறி விளக்கம் கேட்குறாங்க. மக்கள்லாம் வந்து உம்முடைய தொழுகையும் பிரார்த்தனையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இருக்கும்போது, இப்போது பஞ்சத்தை தீர்க்கும் ஏற்பாடில் இறைவனிடம் துவா கேட்காம பஞ்சத்தை தீர்க்கிற ஏற்பாடில் நீங்கள் உழன்று போயிருக்கிறீங்களே, அந்த கனவோட விளக்கம் அதான் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக, யா அல்லாஹ் நாங்கள் பாவ மன்னிப்பை தேடுகிறோம், மேலும் எங்களுக்கு தண்ணீர் புகட்ட கோருகிறோம் என்ற சுருக்கமான துவாவை கேட்டுட்டு கையை வந்து முகத்தில் தடவலுக்குள்ளேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போது மேகங்கள் வந்து உமரே நீர் மழை வேண்டும் என்று கேட்டீர், வந்து விட்டதுன்னு சப்தம் வந்து தான் கிராமவாசிங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் ஏற்பட்டால் உடனே தொழுகையில் தான் தொழுவது கேட்பாங்க. நமக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் மனிதர்கள்ட்ட கேட்காம அல்லாஹ் கிட்ட தொழுது துவா செஞ்சு கேட்பதற்கு எல்லாம் அதெல்லாம் நினைக்கும் தஃப் செய்வன. ஆமீன்.